Hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to our Saturday video. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு வச்சு ஃப்ரைட் சனா தால் எப்படி ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கால் கிலோ கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா காட்டன் துணியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். வெயிலில் காய வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ட்ரை ஆகும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணி எடுத்துருக்கிற சனா தால் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எப்போ பருப்பெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய்க்கு மேலே மிதக்குதோ அப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஃபில்டரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய்லாம் வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் சனா தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங்.